மாண்புமிகு முதலமைச்சரா விஜய் பதவி ஏற்க உள்ள நிலையில 108 தொகுதிகளை கைப்பற்றியது இப்படிதான். இந்த தொகுதிகளில் வின் பண்றதுக்காக விஜய் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளை வின் பண்ணி தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்காங்க. இதுக்காக அவங்க ஒரு யுக்தியை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ற தகவல் தான் வந்திருக்கு. அது என்ன யுக்தி, அப்படி என்ன பிளான் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம விரிவா பார்க்க போறோம். இந்த 2026 தேர்தலை யாருமே மறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த தேர்தல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்ப முடிவும் செஞ்சிடுச்சு. இப்ப வரைக்குமே தொடர்ந்து பரபரப்பு மட்டும்தான் ஏத்திட்டு இருக்கு. ஏன்னா யாரு ஆட்சி அமைக்க போறாங்க, யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு நிலைமை தெரிய வந்தாலுமே இப்போ இன்னும் வரைக்குமே அதுக்கான முடிவு எட்டாம இருக்குது. ஸோ இதனால அரசியல் களம் அப்படிங்கிறது சூடு பிடிச்சிருக்கு. எப்பவுமே ஒரு தேர்தல் நடந்துச்சுன்னா இவங்க வின் பண்ணிட்டாங்கப்பா, இவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சும்மா சொல்லக்கூடாது. வந்த எடுப்பிலேயே 108 தொகுதிகளை வின் பண்ணி அவங்க ஒரு தனிப்பெரும் கட்சியை உருவெடுத்துட்டாங்க. அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற தகவலுமே வந்துட்டு. ஆனா மெஜாரிட்டிக்கு 118 தொகுதிகள் தேவை அப்படிங்கிறதுனால மற்ற கட்சிகளையுமே கூட்டணிக்கு பேசிட்டு இருக்காங்க. எப்படியும் விஜய் ஆட்சி அமைக்க போறது உறுதின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது இருந்தாலுமே இப்போ இழுபறி நீடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ தமிழக அரசியல்ல இது கொஞ்சம் புதுசா இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம விஜய் அப்படிங்கிறதுனால தான் பிரச்சனை அவர் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு நிறைய பேர் அழுத்தம் கொடுக்குறாங்க. விஜய் ஆட்சி அமைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆளுநர் இந்த வேலையை பண்றாரு அப்படின்ற மாதிரியுமே நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த தேர்தல்ல விஜய் ஜெயிக்கிறதுக்காக ஒரு யுக்தியை பயன்படுத்தி இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எல்லார் கையிலையுமே போன் இருக்குது. சமூக வலைதளங்களை எல்லாருமே யூஸ் பண்றாங்க. அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரியான, அப்புறம் யூடியூப் இந்த மாதிரியான எல்லா சமூக வலைதளங்களையுமே பொதுமக்கள் யூஸ் பண்றாங்க. பொதுமக்கள் மட்டுமே கிடையாது, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு குழந்தை சாப்பிடும் போது கூட போனை காட்டி தான் நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். அந்த சூழல்ல தான் இப்போ தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, எல்லா பக்கமும் அப்படிதான் இருக்குது. பட் இன்றைய காலகட்டத்துல சமூக வலைதளம், போன் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒண்ணா மாறிடுச்சு. ஸோ குழந்தைகளுக்கு போன் வச்சுதான் சாப்பாடை ஊட்டுறாங்க. ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே அவங்க சாப்பிட்றாங்க. அந்த சூழலுக்கு எல்லாருமே தள்ளப்பட்டுட்டோம். ஸோ இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா தேர்தலுக்காக எல்லாருமே பிரச்சாரம் போனாங்க, சூறாவளி பிரச்சாரம் போனாங்க. ஆனா விஜய் மட்டும்தான் ஒரு சில இடங்கள்ல அனுமதி கிடைச்சுமே ரத்து பண்ணாரு. ஃபுல்லாவே இந்த பிரச்சாரம் போகல. அது மட்டும் இல்லாம செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லை அப்படின்ற விமர்சனம் வந்துச்சு. இது மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. எல்லா தலைவர்களும் விமர்சனங்கள் சந்திச்சாலும் அவங்க செய்தியாளர்களை சந்திச்சாங்க, தொடர்ந்து பிரச்சாரம் போனாங்க, ராப்பகலா பிரச்சாரம் போனாங்க. ஆனா விஜய் கம்மியா போனா கூட அவருக்கான மவுசு என்ன அப்படிங்கறத அவர் நிரூபிச்சுட்டாரு. வந்த இடப்பிலேயே 108 தொகுதிகளை அடிச்சு ஒரு பெரிய கட்சியா உருவெடுத்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஸோ இந்த நேரத்துல தான் விஜய் தேர்தல் கருவியா இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி இருக்காரு, பிரச்சார கருவியா இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க யாருன்னு பார்த்தோம்னா விராட் கோலி. இவர் 27 கோடியே 40 லட்சம் ஃபாலோவர்ஸை வச்சிருக்காரு. ஆனா இப்போ தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான முதலமைச்சராக போகக்கூடிய விஜயுமான அவர் எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காருன்னா 1 கோடியே 70 லட்சம் ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருக்காரு. ஆனா இந்த பிரச்சார டைம்ல பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலிக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுமே அவருக்கான வீடியோஸ்க்கு அவ்வளோ லைக்கு கமெண்ட்ஸ் வருமானு கேட்டா இல்ல. ஆனா விஜய் இந்த டைம்ல, இந்த பிரச்சார டைம்ல போட்ட வீடியோக்கள் எல்லாமே அவ்வளோ ரீச் ஆச்சு. அவ்வளோ விராட் கோலி அவர்களுக்கான அந்த ஒரு லைக் ஃபாலோ கமெண்ட்ஸ்களை விட இவருக்கு பன்மடங்கு அதிகமா இருந்துச்சு. இப்போ விஜய்க்கு இந்த இவரை ஃபாலோ பண்றவங்க யார் அதிகமா இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் தான். ஏன்னா விஜய் ஃபாலோ பண்றவங்க பெண்கள் தான் அதிகமான பேர் இருக்கிறாங்க. குறிப்பா 24 வயதுல இருந்து 34 வயசுக்கு உட்பட்ட பெண்கள் தான் அதிக பேர் விஜய் ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஏன்னா இந்த பிரச்சார டைம்ல விஜய் அதிகமா பிரச்சாரம் போகல. அது சில காரணங்கள், பாதுகாப்பு காரணங்கள், ரத்து பண்றது,
டைம் வந்து சரியா கொடுக்கல, கம்மியான டைம் கொடுத்தாங்க, இந்த மாதிரி விமர்சனங்கள் நிறைய வந்தது. பட் இருந்தாலும் இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் பார்க்குறப்போ அது சம்பந்தமான ரீல்ஸ் வந்து நிறையவே வந்துட்டு இருந்தது. அவர் பிரச்சாரம் போனதா இருக்கட்டும், ஒரு சில இடங்கள்ல பேசினதா இருக்கட்டும், அந்த மாதிரி வீடியோக்களை வந்து அவர் மட்டுமே இல்லை, அவரோட ஃபேன்ஸ், ரசிகர்கள், அது மட்டும் இல்லாம தொண்டர்கள் எல்லாருமே வீடியோக்களை வெளியிட்டு வச்சிருந்தாங்க. குறிப்பா இந்த டைம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு லாஸ்ட் ஒரு டைம் சொல்லியிருந்தாரு, வீட்டுல வந்து விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே கோரிக்கை வச்சிருந்தாரு. ஸோ அதை நம்ம கேட்டிருந்தோம். ஆனா அதே மாதிரிதான் இப்ப நடந்துச்சு. ஏன்னா இப்போ 3 வயசு, 4 வயசு, 5 வயசு குழந்தைகள் கூட விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வீட்டுல அடம் பிடிச்ச நிலைமை இருந்துச்சு. அதை கண்கூடாவே நம்ம பார்த்தோம். ஆனா கண்டிப்பா இது எல்லார் வீட்லயும் நடந்திருக்கும். ஏன்னா குழந்தைகள் வந்து அந்த ரீல்ஸை பார்த்து விஜய் மேல அஃபர் ஆகி கண்டிப்பா விஜய்க்கு தான் நீங்க ஓட்டு போடணும், விஜய் மாமாக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க. அந்த மாதிரியான சூழலுக்கு தான் இப்போ தமிழ்நாடு தேர்தல் வந்து தள்ளப்பட்டுச்சு. அதை வந்து மறக்கவே முடியாது, கண்டிப்பா நடந்திருக்கும். இந்த மாதிரி சம்பவம் உங்க வீட்டில் நடந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லிடுங்க. ஸோ அது அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள் தான். இப்போ இன்ஸ்டாகிராம் மூலமா தான் விஜய் வந்து அதிக ரீல்ஸ்களை பகிர்ந்து தனக்கான சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இப்போ ஃபாலோவர்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னையில ஒரு கொஞ்சம் அளவு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற பார்வையாளர்கள் எல்லாருமே வந்து துபாய், துருக்கி அப்படி இருக்கக்கூடிய இம்தால்ஃபுல் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நிறைய பேர் வந்து அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம், ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதன் மூலமா விஜய் வந்து போலியான பார்வையாளர்களை கொண்டு வந்திருக்கார் அப்படின்ற குற்றச்சாட்டுமே வந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுமே வந்திருக்கு. இப்போ விஜய் வந்து போடக்கூடிய ஒவ்வொரு ரீல்ஸுக்குமே சராசரியா 3,70,00,000 பார்வையாளர்கள் பார்க்குறாங்க. 34 லட்சம் லைக்குகள் வருது. அதுல 1,36,000 கமெண்ட்டுகள் வந்து போடுறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனா அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து 1,70,00,000 தான். ஆனா அவருக்கு வந்து லைக்கும் அதிக அளவுல இருக்குது, ஃபாலோவர்ஸும் அதிக அளவுல வராங்க. பார்த்துக்கிட்டீங்கன்னா இது விராட் கோலியை விட பல மடங்கு அதிகம். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், விராட் கோலி அவர்களை விட இவர் போடக்கூடிய வீடியோக்களுக்கு வந்து அதிக லைக்குகள் வருது, கமெண்ட்டுகள் அதிகமாக வருது. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இதுல வந்து இந்த விஷயத்துல இப்போ இன்ஸ்டாகிராம் மூலமா பார்த்தோம் அப்படின்னா இதுல திமுகவும் அதிமுகவும் ரொம்பவே பேக்ல இருக்காங்க. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவுக்கு 5 லட்சம் லைக் மட்டும் தான் வந்திருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட ஒரு பதிவுக்கு வந்து வெறும் 27,000 லைக்குகள் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து தமிழக வெற்றி கழகத்தை விட மற்ற கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு பின்தங்கி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இதனாலேயே தெளிவா தெரியுது. ஸோ விஜய்க்கு இருக்கக்கூடிய பார்வையாளர்கள்ல 60% மேற்பட்டவங்க பெண்கள் தான். ஏன்னா நான் நிறைய பேர் சொல்லிட்டேன், குறிப்பா 24 34 வயசு வரைக்கும் உள்ளவங்க தான். ஸோ இது மூலமா இந்த ஒரு யுக்தியை தான் பயன்படுத்தி இருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது ஒரு விஷயத்துல உண்மைதான். ஏன்னா சமூக வலைதளம் வந்து இந்த டைம் வந்து ஆக்டிவ் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. எல்லாருமே மோஸ்ட்லி சமூக வலைதளங்களை யூஸ் பண்றாங்க. ஒருத்தரை வந்து நெகட்டிவாகவும் காட்ட முடியும், பாசிட்டிவாகவும் காட்ட முடியும் இந்த ஒரு சமூக வலைதளங்கள் மூலமா. குறிப்பா இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூலமா தான் நிறைய பேர் வந்து வீடியோக்கள் பாக்குறாங்க. அதுல ஃபேஸ்புக்கும் இருக்குது, ட்விட்டர் ஒரு சில பேர் யூஸ் பண்றாங்க. பட் மெயினா வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் தான். இப்போ நம்ம அந்த அரசியல் டைம்ல, அந்த தேர்தல் கால டைம்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே தொடர்ந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பா விஜயோட ரீல்ஸ் வந்து நம்ம ஒரு 10 ரீல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுல 5-6 ரீல்ஸ் வந்து விஜய் அவர்களோட ரீல்ஸ் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு பக்கம் விஜய் பிரச்சாரம் பண்றாரோ இல்லையோ அவரோட ஃபேன்ஸ், தொண்டர்கள் எல்லாருமே அந்த வீடியோக்கள் மூலமா அவருக்கு வந்து கொஞ்சம் ஹைப் ஏற்றி விட்டாங்க. அவர் பேசுற மாஸ் டைலாக் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் வந்து பார்க்க வச்சாங்க. அது மட்டும் இல்லாம வீடியோக்கள் எடிட் பண்ணி போட்டு மற்ற கட்சிகளை ஒப்பிட்டு பார்த்து அந்த மாதிரிலாம் போட்டாங்க. ஏன்னா சொன்ன மாதிரி விஜய் இந்த அரசியலுக்கு வந்ததுல இருந்து பிரச்சனை அவரை தொடர்த்திக்கிட்டு இருக்குது, விமர்சனங்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் சொன்னாங்க கூட்டம் வரும், ஓட்டா மாறாதுன்னு சொன்னாங்க. ஆனா அதையும் மீறி அவர் வந்து 108 தொகுதிகளை கைப்பற்றி ஒரு பெரிய கட்சியா உருவெடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த ஒரு சமூக வலைதளம் அப்படிங்கிறது நம்ம ஏத்துக்க முடியாததா இல்லை, கண்டிப்பா இதுவும் இருந்திருக்கும். ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து பயன்படுத்துறது என்னன்னா இந்த ஒரு சமூக வலைதளங்கள் தான். இப்ப நம்ம யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது கூட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அது மூலமா பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருப்போம், ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறப்பவே ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கெல்லாம் நமக்கு வந்து ஆட் வந்துகிட்டே இருந்துச்சு, மாதிரியும் பார்த்துட்டு தான் இருந்தோம். இந்த மாதிரி தான் ஒரு இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ், ரீல்ஸ் இந்த மாதிரி போட்டு தான் இத்தனை தொகுதிகளை வின் பண்ணியிருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவரோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம
விஜய்க்கான ரீல்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துச்சு? அதாவது ஒரு வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, எத்தனை டைம் வந்து ரிப்பீட்டடா வந்துச்சு? நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஒரு சும்மா நார்மலா ஸ்க்ரால் பண்ணிட்டு போகும்போது கூட ஒரு 10 வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5 வீடியோ வந்து விஜயோட வீடியோ தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து அவ்வளவு ஹைப் ஏத்தி விட்டாங்க. தொடர்ந்து வீடியோக்கள் போட்டாங்க. அவரை மாசா காட்டுறது, அவரோட பிரச்சாரத்தை முன்வைக்கிறது, அவர் பேசக்கூடிய மாஸ் டைலாக் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போடுறது, எதிர்கட்சி அதாவது மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணி விஜய் பேசக்கூடிய அந்த ஒரு காணொளிகளை வந்து கட் பண்ணி போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் மற்ற கட்சியினருமே அந்த மாதிரி பண்ணாலுமே விஜய் அளவுக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு இப்போ அந்த சூழ்நிலை உருவாச்சு. ஸோ அதனாலதான் இப்போ அந்த மாதிரியான தகவல் வந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம விஜய் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும், அவரு சிஎம் ஆகுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.